இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அழகான நம் பாண்டி நாட்டினிலே கள்ளழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே. அழகான நம் பாண்டி நாட்டினிலே கள்ளழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே. புத்தாண்டு சித்திரையில் ஊர் கூடும் நல்ல பௌர்ணமியில் மீனாட்சி சீர்பாடும். அழகான நம் பாண்டி நாட்டினிலே சோமனுக்கு மாலையிட்ட மீனாளே இங்கு சகலருக்கும் தாயாக ஆனாளே. சோமனுக்கு மாலையிட்ட மீனாளே இங்கு சகலருக்கும் தாயாக ஆனாளே. நாம் விரும்பும் வாழ்வழிக்க தாயிருக்கா, அந்த தாய் போலே நம்மை காக்க யார் இருக்கா? அழகான நம் பாண்டி நாட்டினிலே நீர்வளமும் நிலவளமும் பெருகி வரும். தமிழ் நல்லிசையும் மெல்லிசையும் பொங்கி வரும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி வரும். ஹோய் ஹோய் தமிழ் நல்லிசையும் மெல்லிசையும் பொங்கி வரும். சீர்மதுரை அம்மனவள் நிழல் இருக்கு இதிலே. யார் தயவும் யார் உறவும் இங்கே எதுக்கு? அழகான நம் பாண்டி நாட்டினிலே கள்ளழகர் வந்து இறங்கும் வைகை ஆற்றினிலே. புத்தாண்டு சித்திரையில் ஊர் கூடும் நல்ல பௌர்ணமியில் மீனாட்சி சீர்பாடும். அழகான நம் பாண்டி நாட்டினிலே டாடா. ஏப்பா கூறு பக்கத்துல தான் இருக்கு, அதா போயிடாது. நீங்க எது கொண்ட ஒண்ணு? ஆடு மாடு குறுக்க வந்துருப்பா, அதனால தான். சரி சரி சரி. பள்ளியம்மே, என்னக்கா 2 அழகு அரிசி இருந்தா கொடுமா, 2 நாள்ல ரேஷன் வாங்கினதும் திருப்பி கொடுத்துறேன். சரிக்கா. என்னங்க டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? சாம்பார் வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வாசிக்கிறாங்க? நான் கேக்குற கேள்விக்கு தவளையே பதில் சொல்றாங்க. கோழி குழம்பு வேணுமா? இப்ப மட்டும் இல்ல, எங்க முதல் இரவு அன்னைக்கே என்கிட்ட தவளை தான் பேசினாங்க. இந்தாங்கா. இப்ப என்ன சொல்றாங்க? தரேன் தரேன்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு போறாங்களே, ஒரு நாள் கூட அரிசியை திருப்பி தரலையேன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இதுக்குதான் தளித்தவள் தங்கவேலன்னு சொல்றாங்களா? நான் சீக்கிரமே திருப்பி கொடுத்துறையா? விரல்ல இத்தனை வித்தியை வச்சிருக்காங்க. உள்ள வாங்கட்டா? பரவாயில்ல, நீ போ. ஆண்டி வாமா, வா வா. வாமா இருக்கு, வா 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 வா. எப்படி பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கிய? பாஸ் ஆயிடுவேல? நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன், தைரியமா இருங்க. மாமா, இவ எங்க பாஸ் பண்ண போறா? வேணும்னா பந்தயம் கட்டுங்க. ஏய், இங்கே உன் பந்தயம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ தான் படிப்பை விட்டுட்டு பாதியிலே லோ லோ லோன்னு அலையிற. என் தங்கச்சி அப்படியா நினைச்ச? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாடா. ஓடாங் போடா. மெயின் ரோட்ல இருந்து இவள கூட்டு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போய் உன் வேலையை பாரு. என்னங்க நீங்க தம்பி எப்பயும் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன இருந்தாலும் நாளைக்கு நம்ம ருக்குவ கட்டிக்க போற மாப்பிள்ளை இல்லையா?
அம்மா தாய், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்க நீ தான் அருள் புரியணும். என்னங்க இங்க வாங்க. ஓ வேலையை நீ பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். யோ எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. பல்லு விளக்கியாச்சா? யோ பூஜையே முடிச்சாச்சியா? அப்ப நம்ம பூஜை ஆரம்பிப்போம். பூசணிக்காய் வவுத்துக்குள்ள பாட்டில வச்சு கடத்தின ஆசாமி நான் தான். நெப்போலியன் அடிச்சிட்டு சும்மா கின்னுன்னு நில்லுங்க. யோ நீ ஒண்ணுக்குமே லாய்க்கல நினைச்சேன். பரவாயில்லையா, இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருக்க. அம்மா வராங்க, அம்மா வராங்க. என்ன இது வாட? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீ, நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். ஒத்து என்ன காய்கறி எல்லாம்? இதெல்லாம் எனக்கு தான்மா. என் உடம்புல சக்கரை வியாதியில இருந்து சப்ஜாடா எல்லா வியாதியும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இனிமே நான் சோத்த கையால கூட தொடக்கூடாதான். வேற எதை திம்ப? பீறிக்கிட்டு வர பசியா இருந்தா கூட பச்சை காய்கறியை தான் திங்கணும்னு சொல்லிட்டாரு. கச்சேரிக்கு போற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் கையோட வாங்கிட்டு போறேன். உனக்கு சோறு மட்டும் தான் திங்க கூடாது. என் வீட்டுக்காரருக்கு எதை தின்னாலும் சரியாகாத பெரும் வியாதி. பெரும் வியாதியா? இனிமே எப்படி வாசிப்பாரு? அழியே கான்சா. யோ இந்த நடிப்பை என்கிட்ட காட்டுறியா? நிறுத்தியா? ஊரெல்லாம் இவரை நாதஸ்வரம் வித்வான், நாதஸ்வரம் மன்னன், நாதஸ்வரம் சக்கரவர்த்தின்னு பாராட்டுறாங்களே, அதுக்கு சொன்னேன். என்னமா இது பாராட்டுறது ஒரு வியாதியா? அதை விட கொடுமையானதியா திருஷ்டி. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் படவே கூடாது. அத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த பூசணிக்காயோட விலை 80 ரூபாய். யோ எப்படி 80 ரூபா? ஆட்டலோட விலை 70 ரூபாய், பூசணிக்காயோட விலை 10 ரூபாய். கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சாலும் கணக்குல கரெக்டா இருப்பீங்களே. ஆமா பொண்ணு தாயோ, 80 ரூபா. அதை ஒண்ணும் பண்ணிடாதமா. உங்களை விட 80 ரூபாவா பெருசு? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, ஓர கண்ணு, பொந்து கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கூட இருக்கிற இந்த ஒத்து கண்ணு எல்லாம் இதோட ஒளியிட்டோம். யோ முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ பூசணிக்காய்க்குள்ள பாட்டில மறைச்சு கொண்டு வரியா? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சுக்கலாமா? இனிமே நீங்க இருக்கக்கூடாது, வெளியே போ, வெளியே போ. அம்மா வாங்கி கொடுத்தா நீங்க திட்டுறீங்க, வாங்கி கொடுக்கலன்னா இவரு திட்டுறாரு. தவளுக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி இடையில ஏன் டங்குவார் கிழிஞ்சுகிட்டு இருக்குது. அம்மா பகவான் சத்தியமா இனிமே இவருக்கு நான் பாட்டிலே வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? நிறுத்தா. என்னடா என்னடா எங்க தகராறு? உங்க தம்பி பந்தயத்துல ஜெயிச்சு 100 ரூபா வாங்கிட்டாங்க. அவன் தோத்த 200 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். அண்ணே ஏண்டா பந்தயம் கட்டுறதுக்கு ஒரு தராதரம் வேணாம்? இவனு கிட்டலாம் போய் கட்டிக்கிட்டு இருக்கியா? எங்க பந்தயம் கட்டுறதே சூதாட்டம். அது தப்புன்னு அவனை கண்டிக்காம எனக்கு தராதாரம் பார்க்க சொல்றீங்க? ஏண்டா நீங்க கெடுறது பத்தாதுன்னு இவனை வேற கெடுக்குறீங்களா? வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்களை கண்டிக்கிறது இல்ல? இனிமே பந்தயம் கிந்தியன்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, ஏய் நில்லுங்கடா. எங்கடா படம்? இந்தா போங்க வீட்டுக்குள்ள வா, உன்னை பேசி. இத போய் பெருசுபடுத்துறியா? ஏதோ சின்ன பசங்க ஜாலிக்கு விளையாட. எதுக்கு ஜாலி? இப்படிதான் ஜாலின்னு சொல்லி ஒன்னா குடிக்க ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு பூசணிக்காய்க்குள்ள படம் போட்டு உட்கார அளவுக்கு வந்துருச்சு. இதுவும் ஜாலின்னு விட்டுட்டா நாளைக்கு இந்த வீட்டை அடமான வச்சு சூதாடிடுவான் உங்க தம்பி. கரெக்ட்மா. கெட்ட பழக்கங்கிறது முதல்ல வீட்டுக்குள்ள வேலைக்கார மாதிரி வரும், அப்புறம் போக போக அதுவே வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிடும். ஒன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது எவ்வளவு அப்பாவியா வந்த, இப்ப பூசணிக்காய்க்குள்ள பாட்டில் கொண்டு வர அளவுக்கு ஆயிப்பட்டல. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பேச்சு. போடா உள்ள போடா. ஏ ஒத்து பத்தலையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சைக்கிள் டியூபுக்குள்ள ரொப்பி புடலங்காய்க்குள்ள சொருகி புடிச்சிட்டு வந்துடுறேன். வெரி குட் வெரி குட். வா உட்காரு. வர வர இந்தா வாசி. நான் மாட்டேன். உட்காருண்ணா. எனக்கு வாசிக்க பிடிக்கல நீ. ராஜா, உலகத்துல எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா இசையை மட்டும் யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது கடவுளா நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். வாசிப்பா. நீங்க வாசிச்சதுக்கு எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க? நீங்க நிறுத்திட்டு என்ன மட்டும் வாசிக்க சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் வாசிக்க கூடாதுன்னு நிறுத்திட்டேன். அப்ப எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் நிறுத்திடுறேன். டேய் எதுடா பேசுற? பல்ல உடைச்சிடுவேன். வாசிடா. நான் சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்களே?
ராஜா, உன் அம்மா உயிரோட இருந்து வாசிக்க சொன்னா வாசிக்க மாட்டியா? வாசிடா. ம். என்னமா வாசிக்கிறான் என் தம்பி, தேவகானமா இருக்கு. அது தெரிஞ்சுட்டாங்க. அவனை எப்படியாவது ஒரு பெரிய வித்வான் ஆக்கணும்னு நான் பாடுபடுறேன். அண்ணா, கார் வந்து நிக்குது. போய் உட்கார சொல்லு. சரிண்ணா. ஏய், ஏன்டா முழிச்சு என்ன கொல்ற? போய் எல்லாத்தையும் எடுத்து விட போடா. இது வந்துடுறேன். என்னங்க, ஆ? இந்தாங்க மோர் குடிச்சிட்டு போங்க. இப்ப எதுக்கு மோரு? உள்ள போட்டதெல்லாம் இறங்குறதுக்கு. போதையோட போய் வாசிச்சீங்கன்னா நாதஸ்வரமா இருக்காது, ஈனஸ்வரமா இருக்கும். ஓஹோ, அது வேற இருக்கா? நாதஸ்வர வித்வானா லட்சணமா இருக்கீங்களா? மீசையும் நீங்களும் ஐயனார் மாதிரி. ஏய், நான் பாரதியார் மாதிரி. மணி ஆகுது, சீக்கிரம் வாடா மாப்ள. ம்ஹும். டேய், இந்தாடா மோரு. நீ வண்டி அடியா. மச்சான், என்ன? உன் தங்கச்சி கூப்பிடுது, போய் என்னன்னு கேட்டு வா. ஆமா ஆமா, நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னண்ணே? கூப்பிட்டியாமே? நான் ஒண்ணும் கூப்பிடலையே. நீ கூப்பிடலையா? நான் வரேம்மா. ஏய், நீ என்னதான் பெரிய நாதஸ்வர வித்வானா இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன், நமக்குள்ள என்னடா கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு? என்ன பின்னால உட்கார சொன்னா உட்காந்துட்டு போறேன், அதுக்காக தங்கச்சி கூப்பிடுறா அக்கா கூப்பிடுறான்னு சரியான அல்பமா இருக்கியே. டேய் மச்சான், எல்லாத்துலயும் நான் தான் மெயின், நீ பக்கவாதியம். பின்னாலதான் உட்காரணும், எதுலயும் முன்னுக்கு வரணும் ஆசைப்படாத. இதுக்கு ஏங்க அழுத்துக்கிறீங்க? தள்ளி உட்காட்டுமா? ஏண்ணே, நான் எங்க உட்கார்றது? போய் கக்கூஸ்ல உட்காரு. சரிண்ணே. ஏறா பின்னால. சரிண்ணே. ஆஹா. ஏங்க, இதுதானே பின்னால? இது பின்னால இல்ல, உன் விரல். அப்படி வந்து உட்காரு. சரிண்ணே. எங்கடா பிடிச்சிங்க இவனை? இந்த மூதேவி என் சித்தப்பாரு மாமன். எடுறா வண்டிய. கோயில் திருவிழாவுல பெத்த அப்பனை தொலைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். என்னடா ஆச்சுன்னு போ, போ. கூட்டிக்கிட்டான். தள்ளுறா. எனத்தோட தானே சேரும். ஏய் மாப்பிள, என்ன தனித்தவள் வாசிக்க சொல்றாங்க. இருங்க இருங்க, அமைதியா இருங்க, வாசிக்கிறேன். சத்தம் போடாதீங்க மாப்பிள. டேய், என்ன எந்திரிச்சு போற? சத்தம் போடாம உட்காருங்க, வாசிக்கிறேன், உட்காருங்க.
அவர் ஒண்ணும் பண்ணலைங்க. வாய மூடுறி. என்னென்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கான உங்க அண்ணன்? இன்னைக்கு நேத்து இல்லடி, நானும் ஒவ்வொரு தடவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனா ஒரு சீட்டை நீட்டினா போதுமே உடனே தனித்தவளை தட்டிடுறா. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இத பார், இனிமே உங்க அண்ணன் கூட சேர்ந்து நான் தொழில் பண்றதா இல்ல. அத்தா இத போய் பெருசுபடுத்துறீங்களே. அப்ப ஒண்ணு செய்ய, முதல்ல உங்க அண்ணனை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. தொழிலை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்னது? அப்படி மன்னிப்பு கேட்டு தொழில் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவனாச்சு நான் ஆச்சுன்னு பாத்துறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். அவர் மட்டும் யாருங்க? உங்க தங்கச்சி புருஷன் தானே. தங்கச்சி புருஷன் என்ன? அதுக்காக அவன் காலில் போய் விழ சொல்றீங்க? தனித்தவள் தங்க வேலுங்கிற பட்டம் என் திறமைக்கு கிடைச்சது. அந்த பையன் ஊதறதுக்கு நான் சேர்ந்து வாய்ச்சதுக்குல. அவனுக்காக யாராவது வக்காலத்து வாங்கி பேசுறீங்க, அப்புறம் நடக்கிறத வேற. பாப்பா அப்பா எங்க மணி அது வாங்க சாப்பிடலாம். பசி இல்ல. இந்த பாருங்க, எங்க அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாப்பிட வாங்க. கையேறு. கோபத்துல தான் மீச அழகா இருக்கு. என்னதான் பொழுது விடியறதுக்கு சேவல் கூவினாலும் விடிஞ்சவனே பொட்டக்கோழி பின்னாடி தான் அலையுங்கிறது எங்களுக்கும் தெரியும். நான் அந்த ரகம் இல்ல. போய் ஜோலிய பாரு. எத்தனை நாளைக்கு தான் தனியா நாதஸ்வரம் வாசிப்புன்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் பெரிய வித்வாங்கிற தலைக்கணத்துல ஆடிட்டு இருக்கா. நான் தனியா கச்சேரி பண்ணி அவன் திமிர அடக்குறனாலியான்னு பாரு. டேய் தங்கவேலு, அவசரப்படாதடா. கோவத்தோட ஏந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தாண்டா உட்காருவான். நீங்க 2 பேரும் கோச்சிக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு தாண்டா நஷ்டம். யாருக்கு நஷ்டங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. உங்க கைவரிசை அந்த தவில் வித்வான்ட்ட காட்ட வேண்டியதானே. டேய், அந்த துரோகி பேச்ச மட்டும் என்கிட்ட எடுக்காத. அவனை நினைச்சாலே நெஞ்செல்லாம் குமுறுது, நெத்தியெல்லாம் வேர்க்குது. இந்த சரக்கு அப்படிதாங்க வேலை செய்யும். என்னையா சொல்ற? வெளியில தாங்க பாட்டில் நெப்போலியன், உள்ள லோக்கல் கலக்கல். எதுலயுமா ஊத்துங்க ஊத்துங்க. இவர் போற போக்க பார்த்தா மொத்த பாட்டிலையும் இவரே காலி பண்ணுவார் போல இருக்குது. மச்சான் அது மண்ணாங்கட்டியாது. எங்கடா இருக்க தவள் வித்வான்? வாயா கல்யாண தரகர் கந்தசாமி, உட்கார். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க சின்ன பொண்ணு ருக்கு பட்டணத்துல படிச்சுட்டு வந்தாலும் வந்தது. ஊர்ல இருக்கவங்க நல்லா அவ மேலதான் இருக்கு. என்னையா சொல்ற? தப்பா நினைச்சுக்காதீங்க, பொண்ணு கேக்குறாங்கன்னு சொன்னேன். எங்க பெரிய மாப்பிள்ளையோட தம்பி ராஜா இருக்காங்கறத மறந்துட்டீங்களா? இல்ல, உங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம்னு கேள்விப்பட்டேன். ஒரு குழப்பமும் இல்ல. காஃபி சாப்பிட்டீங்களா? ஆச்சு. அப்ப நடைய கட்டுங்க. பெரியவாள் வர்றேன். வாங்க. பாத்தீங்களா, உலவாய மூடினாலும் மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, அது கல்யாண தரகர் வரைக்கும் போயிடுச்சு. இது அப்படியே முத்த விடாம ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு முகூர்த்த நாள். மாப்பிளைய பார்த்து நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டு வந்துருவோம். என்னது? அவன் வீட்டுக்கு போறதா? என்னைக்கு என்ன தொழில விரோதியா நினைக்க ஆரம்பிச்சானோ, இனிமே அவன் வீட்டுல சம்பந்தங்கிறதே கிடையாது. பொண்ணு தாயை ஒருத்தி கொடுத்ததே போதும். என்னங்க நீங்க? சின்ன வயசுல இருந்தே ருக்குதான் பொண்ணு, ராஜாதான் மாப்பிள்ளைன்னு நம்மளே அவங்க மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப நீங்க இப்படி மாத்தி பேசுற என்னங்க அர்த்தம்? நானாடி மாத்தி பேசுறேன்? அவன் தான் மாறிட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இந்த கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்களுக்காக இல்லைனாலும் இந்த சம்பந்தம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க தங்கச்சி பொண்ணு தாய்க்காக வாங்க. அம்மா தாயே, இன்னைக்கு எனக்கு சம்பந்தம் பேச போறாங்க. அது நல்லபடியா நடக்க நீதான் துணை செய்யணும். என்ன ருக்கு, யார நினைச்சு கட்டிட்டு இருக்க? உன்னை நினைச்சுதா. ஏன்னா இந்த ஊர்லயே மன்மத நீதானே. பயா, நான் என் சின்ன தானே நினைச்சு கட்டினேன். காரணத்தை கொண்டு கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? உங்க கச்சேரி தகராற மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது நியாயம் இல்ல. என்னங்க, எப்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. இங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள மாப்பிள்ளை வீட்டை தேடி வந்திருக்காங்கன்னா ஏன்? 3 தலைமுறையா நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒட்டு உறவுனாலதான். என்ன உங்க அப்பாவுக்கு பறிஞ்சு பேசுறியா? ஒட்டு உறவுங்கிறது வேற, ஒரு மனுஷனோட சுய கௌரவங்கிறது வேற. குனிஞ்சு போனா என் கௌரவம் குறைஞ்சிருமேன்னு குட்டையா இருந்த வாசல் இடிச்சு என் உயரத்துக்கு மேல கட்ட சொன்ன இந்த நாதமுனி. மாப்பிள்ளை, பாத்திரத்துல கறி பிடிச்சிருச்சேன்னு யாரும் சோத்த அள்ளி வெளியே போறதில்ல. நம்ம சொந்தமும் அப்படித்தான். நடந்ததை மறந்துட்டு நடக்க வேண்டியதை பாருங்க மாப்பிள்ளை. ஓஹோ, நல்லா தான் உங்க மகன் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கிறான். இந்த சம்பந்தம் ஏற்பட்டா ராசி ஆயிடலாம், 2 பேரும் சேர்ந்து கச்சேரி பண்ணலாம், நீ தனித்தவில் வாசிக்கலாம், என்ன அவமானப்படுத்தலாம். என்னடா உன் நரித்தனா?
தம்பி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கோவத்திலையும் கௌரவத்திலையும் உங்களை விட ஒண்ணு குறைஞ்சவர் இல்ல என் வீட்டுக்காரு. அப்படிப்பட்டவர் உங்க வீடு தேடி வந்திருக்காருன்னா வந்தது தப்பு இல்ல, செஞ்சதுதான் தப்பு. அதுக்கு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் மறு பேச்சுக்கு இடமே இல்ல. அண்ணே அண்ணே என்னண்ணே ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்க? இவன் குணம் தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சது உனக்காகத்தாம்மா. இப்ப ஒரு வார்த்தை கூட பேசாம போறது உனக்காகத்தான். இவன் சின்ன பிள்ளைங்க விடுற பட்ட மாதிரிமா. எவ்வளவுதான் ஒசரத்துல பறந்தாலும் ஒரு நாளைக்கு கீழே வந்தான் ஆகணும். அப்ப பேசிக்கிறேன். அண்ணி வா பொண்ணு தாயி. ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி தான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா என்னதான் முடிவு? ஒன்னும் புரியல. அதான் உங்ககிட்ட வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை உங்க அப்பாவுக்கு 60 வயசு ஆகுதுல, அந்த பிறந்த நாளை பிரமாதமா கொண்டாடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீ இதை பயன்படுத்தி எப்படியாவது உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்துரு. இங்க 2 பேரும் சந்திச்சாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வணக்கம். வணக்கம். வாங்கம்மா உள்ள போங்க. வணக்கங்க. வணக்கம்மா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உள்ள போங்க. வணக்கங்க. போய் உட்காருங்க. வணக்கங்க. அடடே, வாங்க வாங்க. ஐயா சபாபதி. போங்கம்மா. ஆமா பையன் படிச்சுக்கிட்டு இருந்தானே இப்ப என்ன பண்றான்? அப்பாவை அம்மாவுக்கு துரோகம் பண்ணாம பாத்துட்டு அடி இருக்கேன். செருப்பால. அவன் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? குத்துக்களுக்கு சேலை கட்டினா கூட உத்து பாக்குறாங்க. நீ வாடா உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. ஐயா நமஸ்காரம். சௌக்கியமா சௌக்கியமா? என்ன லோகநாதா இப்ப தப்பா நினைக்கிற? ஆமா பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பிய, எப்படி இப்படி கூட்டு வந்த? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். வா உள்ள. கண்ணம்மா என்னய்யா வா. இந்த மனுஷனும் பேச மாட்டா, பேசுறவங்களையும் பேச விட மாட்டா. இத வந்துட்டேன். நான் ஆசையாப்பட்டு அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறாரு. மகராசி என்னங்க தம்பி வந்திருக்கேன், போய் வாங்கன்னு கூப்பிடுங்க. அதான் வந்துட்டானே, அப்புறம் என்ன போய் வாங்கன்னு கூப்பிடுறது? அண்ணே அப்படி சொல்லாதீங்க, அவர் கோச்சுக்க போறாரு. போய் கூப்பிடுங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஆடு வெட்ட சொல்லியிருக்கேன். தலைக்கறி பூரா உங்களுக்கு தான். அதுல இருக்கிற மூளையை மறந்துடாம சாப்பிடுங்க. குரா. ஏய் மாப்ள, வாடா வா, வந்து சாப்பிடு. ஏய், என்ன சொன்ன? தலைக்கறி எனக்கு, அதுல இருக்க மூளையை மறக்காம சாப்பிடணுமா? அப்ப நான் என்ன மூளை இல்லாதவனா? அதுல மாப்ள, நீ தனித்தமிழ் வாசிச்ச கூட நான் மன்னிச்சிருவேன். இப்ப சொன்னிய மூளை இல்லாதவன இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் வீட்டுல வேண்டா கை நினைப்பான். ஏய் இப்ப என்ன சொல்லிட்டு போறேன்? என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டல. 1/4 கிலோ கறி எடுத்து 8 வீட்டுக்கு போறப்ப என்கிட்ட பேசுறியா? ஏன்டா 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்ற? உன் சைஸ்க்கு ஆடு வெட்டி இருக்கடா. நீங்க என்னடா வாங்க. பேசிட்டு இருக்க? ஏய், வீட்டுக்கு வந்ததே தப்புடா. என்னம்மா மூளை புடிக்கவே சொன்னே, போய் கொண்டு ஏய், என்னடா இப்ப சொல்லிட்ட? நீ இப்ப கோச்சிட்டு போற? ஏய், என்னங்க நீங்க முட்டாள்தனமா சொன்னா அவன் பேசிட்டு கேளுங்க. இருக்கான். வேண்டாங்க. கொஞ்சம் என்ன நான் இருங்க. சொல்ல சொல்லிட்டேன்? வேண்டாங்க. ஆமா, எல்லாரும் என்னைய சொன்னால தாண்டி. சொல்றேன் விடு என்னைய. கேளுங்க. நாதஸ்வர வித்துவான் ஏத்துக்கிட்டா கத்துவான் ரோட்டையும் இவன் பார்க்க மாட்டான். நாதஸ்வர வித்துவான் ஏத்துக்கிட்டா கத்துவான் ரோட்டையும் இவன் பார்க்க மாட்டான். எந்த பாட்டையும் நல்லா ஊத மாட்டான். தனித்தவளு வித்துவான் கட்டு கட்டு சுத்துவான் பாட்டுக்கா இவன் தாளம் போட்டான். இவன் பாட்டுக்கு வெறும் தாளம் போட்டான். இவன் பொத்துதும் வேலைக்கும் ஆக மாட்டான். நல்லா பூத சொன்ன வாயத்தான் பூதுவாண்டா. நான் இல்லைன்னா நீ தனி தவுளு தாண்டா. வெறும் தண்ணியில ஊற வச்ச அவளு தாண்டா. நாதஸ்வர வித்துவான் ஏத்துக்கிட்ட கத்துவான் ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான். எந்த பாட்டையும் நல்லா ஊத மாட்டான்.
மதுர வீதியிலே நாதஸ்வரம் ஊதுனா அத நீ கொடைக்கானல் மேல நின்னு கேட்கலாம். திருநெல்வேலியிலே மேளத்தன்னா வாசிச்சா திருச்செந்தூரெல்லாம் ஆடுறத பார்க்கலாம். பாதி தாளம் இங்கே பாதி தாளம் மீதி தாளம் எப்ப போட போறே. கோடி ராகம் இவ ஊதி ஊதி ஆறி போச்சு சொரம் மாறி போச்சு. இழுத்து கட்டிக்க மத்தளத்தை அவுத்து கொட்டுறவும் சரக்கு. சுதிய விட்டுட்டு வாசிக்கிற வெளிங்க போறக்கு யோசிக்கிற. குச்சிய நீ நீட்டுறியே நம்ம கிட்ட காட்டுறியே. டோய் 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 டோய். மச்சான் நாதஸ்வர வித்துவா ஏத்துக்கிட்ட கத்துவா. ரோட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்ல பூத மாட்டான். உயிரே இல்லாமல் உடல் மட்டும் ஏது, சுதியே இல்லாத இசை என்றும் ஏது. உயிர் இல்லாத உடல் ஆடாதையா, சுதி இல்லாத பாட்டில் உயிர் ஏதையா. நாதமும் தாளமுமே பிரிந்தால் இசை இல்லை, பெரியது சிறியதெனும் பேச்சில் வரும் கொள்ளை. நீ சட்டை வேடிக்கை கண்டு சிறியோவென ஊசிரிக்குது. இங்க பாருடா புத்தர் பொம்பளைய பிறந்து உடவை கட்டிக்கிட்டு புத்தி சொல்ல வந்துட்டாரடா. போங்கடி. பாம்பும் கூடத்தான் கோபம் வந்தா ஊதுது, படத்தை எடுத்திட்டு ஆளு மேல சீருது. தவளை கூடத்தான் தண்ணிக்குள்ள கத்துது, அதுல கூடத்தான் மேல சத்தம் கேக்குது. வம்புக்கார இவ வம்புக்கார, போன பேச்சு ரொம்ப கெட்டிக்கார. ஊது சாமி நல்லா ஒத்துது, தின்னு போட்டு இனி வேலை ஏது. அடக்கி அடக்கி வாசிக்கணும், அளவு தெரிஞ்சு பேசிக்கணும். தபுலு குச்சிய போட்டு புட்டு சிலம்ப குச்சியில் ஆட்டம் கட்டு. பிப்பி பெண்ணு ஊத சொன்ன பெப்ப பெண்ணு நிப்ப மச்ச போடா. டோய் 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 டோய். மச்சான் நாதஸ்வர வித்துவா ஏத்துக்கிட்டா கத்துவா. ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்ல பூத மாட்டான். தனி தபுலு வித்துவான் பட்டு செட்டு சுத்துவான். பாட்டுக்கா இவன் தாளம் போட்டான், இவன் பாட்டுக்கு வெறும் தாளம் போட்டான். இவன் ஒத்துதும் வேலைக்கும் ஆக மாட்டான், நல்லா ஊத சொன்ன வாயத்தான் ஊதுவாண்டா. இல்ல நீ தண்ணி தவளு தாண்டா, வெறும் தண்ணி இல்ல ஊற வச்ச அவளு தாண்டா. டோய் நாதஸ்வர வித்துவா ஏத்துக்கிட்டா கத்துவா. ரொட்டையும் இவன் பார்க்க மாட்டான் எந்த பாட்டையும் நல்லா ஊத மாட்டான் மாட்டாண்டு. இதனால புதுப்பட்டி ஜனங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா, வர்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணம்புரப்பு அன்னைக்கு உரிக்கட்டு திருவிழா நடைபெற போகுது. பண்ணையாரு 1001 ரூபாய் பரிசளிக்க போறாரு. எல்லாரும் கலந்துக்கும்படி கேட்டுக்கிறோம். அண்ணி, என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி கிராமத்தையே பார்த்ததில்ல. அப்ப திருவிழாக்கு வர சொல்லி லெட்டர் பட. சரி அண்ணி. டேய், அந்த பொண்ணு லெஃப்ட்ல புதுப்பட்டிக்கு போறாங்கற. இல்லடா, அவ ரைட்ல பூஞ்சோல போறாங்கற. 100 ரூபாய் பெட். டேய், நீதான் சாட்சி. பந்தயம் பந்தயம் தான். ஓகேடா. ஓகே ஓகே. கம் ஆன் பேபி, கம் ஆன். ஹே, கம் ஆன் பேபி. கம் ஆன். கம் ஆன் பேபி. கம் ஆன். கம் ஆன். கம் ஆன், கம் ஆன். ஹே, கம் ஆன் பேபி. எங்க போற? அட, சொல்றது கேளு. கம் ஆன். ஏய், எங்க போற பேபி? அட, ஏய் ஏய் ஓடாத. இல்ல. ஏய் ஓடாத. ஏய் கம் ஆன். இல்ல. Oh my god. ஓடாதன்னு சொல்றல. ஏய் சரோஜா, நான் உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தேன். நீ எப்படி வந்த? எப்படியோ வந்த விடுறி. அங்க ரெண்டு பொறுக்கி பசங்க 100 ரூபாவை காட்டி 100 ரூபாவை காட்டி கமான் கமான்னு சொல்றாங்க. யாருடி அந்த ராஸ்கல்ஸ்? நாங்க தான். என்னடா இதெல்லாம்? ஒண்ணுல இருக்கு. இந்த பொண்ணு லெஃப்ட்ல போகுதா ரைட்ல போகுதான்னு பந்தயம் கட்டணும். கடைசியில ரிவர்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. சரோஜா, இது என் சின்ன அத்தா, அது அவரோட ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் பந்தயம் கட்டத்துல பைத்தியங்க. இதுக்கு போய் பயந்துட்டியா? இது உன் ஃப்ரெண்டா? ஆமா, இவ சரோஜா என் கிளாஸ்மேட். நம்ம ஊர் உரியடி திருவிழாவை பார்க்க வந்திருக்கா. சரி வாடி நம்ம போலாம். அதோ அந்த மரத்துல இருக்கே ஒரு பேக், அது
அதுலதான் பரிசு படம் வச்சிருக்காங்க. அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மரத்தை முழுன்னு இழைச்சி அதுல விளக்கெண்ண வேற தடவி வச்சிருக்காங்க. ஒரு அடி ஏறினா 2 அடி பழிக்க விட்டுரும். படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? கை எடுங்க, கை தேஞ்சிட போகுது. சரி. யாருடி இந்த ஆளு? இவர்தான் இந்த ஊர் பண்ணையாரு. வருஷம் இந்த திருவிழாவை இவர்தான் நடத்துறாரு. ஊர் பொம்பளைங்களை பாக்கிறதுக்குனே திருவிழா நடத்துறாரு. கரெக்ட் தான். ஆமா, என்ன யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க? எவன் ஏறுவான்? போன வருஷம் ஏறி பார்த்தேன். 1001 ரூபான்னு பேப்பர்ல எழுதி பேக்ல வச்சிருந்தாங்க. ஃப்ராடு பசங்க. டேய், எங்க அப்பா ஃப்ராடுன்னு சொல்லாத. இந்த வருஷம் ஏறி பாரு. பணம் இல்லைன்னா என்கிட்ட கழு. டேய், உங்க லட்சணம் எனக்கு தெரியாது, போடா. ஏங்க மத்தவங்களை குத்த சொல்றீங்க? உங்களால ஏற முடியலன்னு ஒத்துக்கங்க. யார பார்த்து சொல்ற? ஏறிட்டா என்ன வேணும்? உன் மோதிரத்தை தருவியா? தரேன். நீங்க தொட்டுக்க? ஏன் மோதிரத்தை தரேன். டன் டன். போடுறா. கழட்டு மோதிரத்தை. அதுல இருக்கட்டும். சும்மா கழற்றி. சும்மாவா? விட்டுருவேனா? அவ்வளவு பெரிய மரத்துல ஏறினே, கீழே விழுந்து கை கால் உடைஞ்சா எவன் கொடுப்பான்? ஒண்ணு உன் அண்ணனுக்கு அடங்கி நடக்கணும், இல்லனா என் பேச்சாவது கேட்கணும். 2 இல்லனா என்னடா அர்த்தம்? மாடு மாதிரி வளர்ந்துட்டே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது சரி, உன் அண்ணனுக்கு இருந்தா தானே உனக்கு இருக்கிறதுக்கு. அண்ணி, 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அந்த கடவுளுக்கே பொறுக்காது. சுடுது. சுடுதா? அது மட்டும் தெரியும், சொரண மட்டும் இல்ல. டேய், நிமிர்ந்து உட்காரு. பொண்ணா பிறந்து தொலைஞ்சிருந்தாலும் எவனாவது ஒரு ஏமாந்தவன் தலையில கட்டிட்டு சிவனேனே இருந்திருப்ப. ஆனா பிறந்து தொலைஞ்சிட்டியே. அண்ணி வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊர்க்காரங்க என்ன எல்லாம் பேசுவாங்க. சரி, ஊரை விடு. நாளைக்கு உன்னை கட்டிக்கிட்டு வரவ 4 கேள்வி கேட்டான்னு வச்சுக்க, நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி போ, சட்டையை மாட்டிட்டு வா, சாப்பிடலாம். போ. ஆமா, குளிப்பாட்டினவனே சாம்பிரான் எல்லாம் போட்டு சங்குல மருந்து வச்சு ஊத்துவாங்களே, அதெல்லாம் பண்ணா விட்ட என்ன கிண்டலா? அப்புறம் என்னடி, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி குளிப்பாட்டிக்கிட்டு, அவன் என்ன குழந்தையா? ஆமாங்க, அவன் எனக்கு குழந்தை தாங்க. அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போனப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் பொண்ணை மேடைக்கு கூட்டிட்டு போகும்போது, பொண்ணு தாயே, பொண்ணு நீயா கூட்டிட்டு போற? யாராவது புள்ள ஊட்டி பெத்தவங்க கூட்டிட்டு போட்டுமா? எங்க எனக்கு குழந்தை இல்லாதனால தானே அப்படி சொன்னாங்க. அத பத்தி நான் ஒண்ணு கவலைப்படல. எனக்குதான் என் புள்ள ராஜா இருக்கானு. சரோஜா, ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சின்னாத்தா மோதிரம் வாங்கிட்டாரே, அதனாலயா? பின்ன ஏன் அழற? பாட்டும் நானே, பாவமும் நானே. அண்ணி, ஒரு குட் நியூஸ். என்னம்மா, பாஸ் பண்ணிட்டியா? சரோஜா பாஸ் ஆயிருக்கா. ரிசல்ட் வந்துருச்சா? இல்ல, அவ பெரியவளா ஆயிட்டா. போமா, போய் பாரு பாரு பாரு. ஏன் சரோஜா சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல அழுதுட்டு இருக்க? என்னங்க, உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. என்னம்மா?
அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. ஒருத்தரோட உதவி படத்துல தான் அவ படிக்கிறா. அழாதம்மா, ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு அப்பா அம்மா மாதிரி நாங்க இருக்கோம்ல. அந்த ஸ்தானத்துல நாங்க இருந்து உனக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறோமா. ஆமாம்மா, எங்களுக்கு மூத்த பொண்ணே நீதான். என்ன தொடச்சிக்கம்மா, கூட்டிட்டு வா உள்ள. டேய் மாப்பிள, சரியான நேரத்துல வந்தடா. நீ தாண்டா சரோஜாவுக்கு முறை மாப்பிள. போய் ஓலை வெட்டுறா, குடிசை கட்டுறா. என்ன இதெல்லாம்? சடங்கு முடியிற வரைக்கும் நீ இந்த குடிசைக்குள்ளதாம இருக்கணும். அதுக்கே இவர் கட்டுறாரு, வேற ஆளே இல்லையா? இவனை தர முறை மாப்பிள்ளை ஆக்கியிருக்கோம், அதனால இவன் தாம கட்டணும். அண்ணி வா பொண்ணு தாயி. சரோஜா, இதே நாத்தனார், ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. பொண்ணு தாயி, பொண்ணு நீயா கூட்டிட்டு போற? யாராவது புள்ள ஊட்டி பெத்தவங்க கூட்டிட்டு போட்டுமா. அண்ணி, முதல்ல நீங்களே வச்சு விடுங்க. மகராசியா இருமா. ஊருக்கு பெரியவர், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. மகராசி ஆயிருமா, மகராசி ஆயிருமா, மகராசி. ஐயா, ஊருக்கு பெரியவர்னு சொன்ன, மனசார வாழ்த்த வேண்டாமா? நல்லா இருமா. டேய் மாப்பிள, மாலையை போடுற. என்ன யோசிக்கிற? மொர மாப்பிள்ள மாலை போடணும், போடு. ஒரு வாரம் இதுக்குள்ளதான் இருக்கணும். உள்ள போ. அண்ணி, அவளுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. ஒருத்தரோட உதவி பணத்துல தான் அவ படிக்கிறா. இங்க எதுக்காக நீங்க வந்தீங்க? நீ கொடுத்த மோதிரத்தை நீயே வச்சுக்க. வேண்டாம், நீங்களே போட்டுக்கங்க. அப்ப ஏன் மோதிரத்தையாவது போட்டுக்க. போட்டுக்க. இவ்வளவு ஆசையா? என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்துல வரக்கூடாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ருக்கு, ருக்கு, என்னமா சத்தம்? ஒண்ணு இல்ல அண்ணி, ஒரு ஒரு கொசு கடிச்சிருச்சு. வலை கட்டி இருக்கேனே, கொசு எப்படி வந்துச்சு? அது எப்படியோ உள்ள வந்துருச்சு அண்ணி. விரட்டிட்டேன். யாருது இந்த லுங்கி? அது என்னது? குட் நைட் அண்ணி. என்னது, நடு ராத்திரில அவளும் உளறா இவளும் உளறா. எல்லாம் வயசு கோளாறு.
பார்த்தே கண்ணால பொண்ண போல காலோட மிஞ்சிட்டத்தான் காதோரம் பாட்டு சொல்லும் என் மாமன் உன்னை போல மாந்தோப்பில் அங்கே குயில தனியாய் பாடுது தூங்காம இங்கே மனசு கிடந்து பாடுது தூது சொல்ல துணை யாரும் இல்லை ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே காத்து போல வந்து தொட்டதாரு காதல் தீயை நெஞ்சில் இட்டதாரு காத்து போல வந்து தொட்டதாரு காதல் தீயை நெஞ்சில் இட்டதாரு யாரு அது யாரு யாரு அந்த தீரை கொண்டு போவதாரு ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே சுவரோரம் சாஞ்சிக்கிட்டு என்னோட நானே இங்கு தனியாக பேசுறேனே தாய் கூட முள்ளா போச்சு தலகாணி கல்லா போச்சு தூங்காம வாடுறேனே மாமன் உன் பேர மணலில் எழுதி கை நோகுது கற்பூர மாட்டம் உருகி உருகி நாள் போகுது மாலை கட்டு மணமேளம் கொட்டு ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே காத்து போல வந்து தொட்டதாரு காதல் தீயை நெஞ்சில் இட்டதாரு காத்து போல வந்து தொட்டதாரு காதல் தீயை நெஞ்சில் இட்டதாரு யாரு அது யாரு யாரு இந்த தீரை கொண்டு போவதாரு ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே அம்மா தாயே உன் பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா? இத்தனை நாளா என் பொண்டாட்டி உருட்டுனா மிரட்டினா நானும் அடங்கி ஒடுங்கி போய்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பீரோ சாய் வேற எடுத்து வச்சுக்கிட்டா. தண்ணி அடிக்க பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? தினம் தினம் உண்டியில பணம் போடுறேன். இந்த பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா? சொல்லு, என் கேள்விக்கு பதில் சொல்லுமா. சொல்ல மாட்டேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டோன்ட் worry my son, I will help you. யாரு அம்பாளா பேசுறது? அம்பாள் எந்த காலத்துலடா பேசி இருக்கிறா? அதுவும் ஆங்கிலத்துல. அதானே, அப்ப பேசுனது யாரு? நான் தான். அடச்சி, ஏன் நீ வேற வந்து கழுத்து இருக்கிற? நானே புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். கழுத்தறுக்க வரல, கணிசமா உதவி பண்ண வந்திருக்கிறேன். உதவியா? இப்போ தண்ணி போட காசு இல்லாம தானே அலையுறீங்க. ஆமா. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன? பேசாம உண்டியல உடைப்போம், உள்ள இருக்கிறத எடுப்போம், பிராண்டிய வாங்கி குடிப்போம். அறிவு இருக்கா உனக்கு? சாமி உண்டியல உடைக்கிற தப்பு இல்ல? தப்பே இல்ல. இன்னைக்கு நாம பேங்க்ல பணம் போடுறோம்னு வச்சுங்க, நாளைக்கே பணம் வேணும்னா எடுக்கிறது இல்ல. யோ, அது நம்ம பணத்தை. இதுல ஊரார் பணமும் இருக்குல்ல. உண்டியல்ல பணம் போடுற அளவுக்கு இந்த ஊர்ல எந்த பயலுக்கு வசதி இருக்குது? இதுல இருக்கிற பணம் பூரா நீங்க போட்டதுதான். அதனால உண்டியல உடைப்போம், அப்புறம் வட்டியோட அபராதத்தை செலுத்தி அம்பாள் கணக்க நேர் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். அப்ப உண்டியல உடைக்க ஏதாவது ரெடியா? நான் என்ன சுத்தியோடியா அலையறேன்? இருங்க, பார்த்து தேடுவோம். முத்து, அல்லு. ஆஹா ஆஹா, வட்டிக்கு ஆசைப்பட்டு அம்பாளே உண்டியல உடைக்க கல்ல நீட்டுறா. வாங்கிக்கிங்க. அம்மா, தண்ணி போடுறதுக்கு சாமி உண்டியல் உடைக்கிற அளவுக்கு உங்க புத்தி போயிடுச்சா? நான் வேண்டாம்னு படிச்சு படிச்சு சொன்னேன்.
இவர்தான் உண்டியில உடைக்கலன்னா என் மண்டைய உடைப்பேன்னு மிரட்டினாருங்க. நானே உடைக்க சொன்னேன். இப்ப குதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். டேய் ஒத்து உன்ன. அம்மா, பொண்ணு தாய் ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனா புருஷனை வளர்க்க தவறிட்டான்னு ஊரே பின்னால பேசும். புருஷனை மட்டுமா வளர்க்க தவறிட்ட? கூடிய சேர்த்து உன்னை வளர்த்தேன் பாரு. செருப்பு எடுத்து. ஐயோ, கட்ட புருஷனை கால்ல இருக்கிற செருப்பால அடிக்கவே கூடாது. சீ, வாய் முடியா வாத்து வாயா. இந்த பாருங்க, கச்சேரிக்கு புக் பண்ண ஆள் வந்திருக்காங்க, வாங்க. யோ வாயா, நல்ல நேரம் வந்துருச்சா? பணம் வருதியா? ப்ராக், 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 ப்ராக். தொழில பார்க்காம பூட்டை உடைச்சிட்டு திரியறீங்களே. இவங்க தாங்க. ஆஹா, இவங்க தானா? ஆமா, எந்த ஊரு? என்ன தெரியல? ஐயா நீங்களா? அடுத்த மாசம் என் பையனுக்கு கல்யாணம், அதுக்கு நீங்க தான் வந்து வாசிக்கணும். இப்படி திடீர்னு சொன்னாலும் முடியாதுங்க. அடுத்த மாசம் நாங்க சிங்கப்பூர் போறோம். ஆஹா, செல்வம், சரி. அந்த கூப்பிடுற குண்டேடு. ஐயா கூப்பிட்டீங்களே? அருவாளை குறா. அப்பா, இப்பதான் அரிப்பு தீர்ந்துச்சு. வெளியே நில்லு. எப்போ சிங்கப்பூர் போறீங்க? எவன் போறான்? இன்னும் தேதியே நிச்சயமாகலையே, பாஸ்போர்ட்டும் கைக்கு வரலையே. சரின்னு சொல்லுங்க, எதையாவது சீவிட போறாரு. ஆமாங்க, உங்க பையன் கல்யாணத்துக்கு நாங்க வாசிச்சிரோம். ஆமா, கச்சேரிக்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். அது இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 20,000 ரூபாங்க. 20,000-மா? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். முதல்ல கைய வெளியே எடுங்க. சரி சரி, அட்வான்ஸ் என்ன கேக்குறீங்க? ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000-மா? ஐயோ, ஆனா உன்ன உள்ள கைய விடுறீங்களே. நீங்க எதை வேணாலும் கொடுங்க, கைய எடுங்க. செல்வம், ஒரு 10,000 ரூபாய் பணம் எடு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். சரி இந்தாங்க. அப்ப நான் வரட்டுமா? இருங்க, ஆகட்டும். மோர் கொண்டு வரேன். டேய் கண்ணா, இங்க வா. அண்ணனே எங்க வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லு. எதுக்குக்கா? அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? போய் சீக்கிரமா வர சொல்லு. சரிக்கா. போடா. கல்யாணத்துக்கு தங்க வேலோட வந்து சேருங்க. தங்க வேலா? அவன்லாம் இப்ப நம்ம கூட சேர்க்கறது இல்லைங்க. தங்க வேலை சேர்க்கறது இல்லையா? தங்க வேலு வாசிக்கிறாருங்க. டேய் ஒத்து. குண்டு வீச்சு. அது தங்க வேலு இவருக்கு மச்சான் இல்லீங்களா, அதனால டமாஷ் பண்றாரு. அதானே பார்த்தேன். இது என்ன தெரியுமா? சோப்பு டப்பா. அட்வான்ஸ் என்ன கேக்குறீங்க? ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000-மா? அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். சரி. இந்தாங்க. கல்யாணத்துக்கு தங்க வேலோட வந்து சேருங்க. நம்ம பேசுனது பூரா இதுல பதிவாயிருக்கு. தங்க வேலோட வரலன்னா வாசிக்க இந்த 2 கை இருக்காது. அப்ப நான் வரட்டுமா? சரி. ஐயா, மோர் சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள மோர் நாரிடுமே. தங்கவேலு, உனக்கு சேர்த்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டா கச்சேரிக்கு வந்து சேர்ந்துரு. வாடா. என்னமா அது கச்சேரி அட்வான்ஸ் சொல்லிட்டு போறேன்? அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தானே சொல்றான் உங்க அண்ணன் நானும் சேர்ந்து வாசிக்கணும்னு. இதை முதல்ல சொல்லியிருந்தா கை நீட்டி பணமே வாங்கியிருக்க மாட்டேனே. டேய் ஒத்து, முதல்ல இந்த பணத்தை அந்த மூஞ்சில தூக்கி எஞ்சிட்டு வாடா. எது விளையாடாதீங்க. கூப்பிடறதுக்கு குண்டு எறிகிறான், அரிப்படுத்தா அருவாள் எடுக்கிறான். அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தா எந்த ஆயிரத்தை வெளியே எடுப்பானோ. நான் மாட்டேன். ஆமாங்க, பேசுனதெல்லாம் டேப் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த கச்சேரிக்கு ஒத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன். என்னமா புரியாம பேசுற? இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். அதுக்காக உன் புருஷனுடைய தன்மானத்தை இழக்க சொல்றீங்க? தன்மானமாவது விமானமாவது ஏதோ சில்லறைய வாங்கிட்டோமா, விடிய விடிய வாத்தியத்தை ஊதினோமான்னு இல்லாம. யோ, நீ சுமாரியா? எவனோ ரவுடி பைய வந்து மிரட்டிட்டு போறாங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து வாசிக்கணுமா? மாப்பிள, அவன் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பணத்தை கூட திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப தண்டை நீ மச்சாங்கிறத காட்டிட்ட. இதுதான்டா ரத்த பாசங்கிறது. நீ இருக்கிய வாய்ந்தாங்குழி. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க அம்மா மாதிரி. அப்ப பணத்தை வேணா திருப்பி கொடுத்துடலாமா? கச்சேரிக்கு வரல, வாசிக்க இந்த 2 கை இருக்காது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்த லட்சுமியை வெளியே அனுப்பலாமா? கரெக்ட். அப்போ ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாங்கிறியா? அவனுக்கு பயந்துகிட்டு ஒண்ணும் சொல்லல. நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அடடடடடே. கீழே விழுந்தாலும் நீ செல்ல மண்ணொட்டலைங்கிறீங்க. சரோஜா, இதுல முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாம் வச்சிருக்கேன். நீ ஹாஸ்டல் கொண்டு போய் சாப்பிடு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடு. உனக்கு எது தேவைப்பட்டாலும் எனக்கு லெட்டர் போடு, நான் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். சரி. இரு, பால் கொண்டு வரேன். சரி. சரோஜா, இன்னைக்கு நீ ஊருக்கு போகத்தான் வேணுமா? இங்கே இருக்கணுமா? என்னடா இங்கே இருக்கீங்க? ஆமா. நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரெடியா இருக்கியா?
இப்ப அண்ணன் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னாரு. ருக்கு, எனக்கு இந்த ஊரை விட்டு போக மனசே வரல. அதுவும் நான் இந்த ஊரை வேற சுத்தி பார்க்கலையா, அதனால. நாங்களா உன்னை போக சொன்னோம், நீ தான் போறேன் போறேன்னு குதிச்ச. நல்லா இரு, உனக்கு எத்தனை நாள் வேணாலும் இங்கே இரு. அப்ப இப்பவே ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டுமா? நடந்தல்ல ஊரை சுத்தி பார்க்க முடியாது, அண்ணன் வரட்டும். நான் வண்டியில கூட்டி போய் சுத்தி காட்டுறேன். ஐயோ, உங்க கூட வா, நீங்க சரியான வாளாச்சே. பரவாயில்ல, நான் அவர் கூடவே போறேன். முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு போயிட்டு வா. குட்டி நீ வாடி மீன் குட்டி போலே நீந்தி நீந்தி செல்லடி. கண்ணுக்கு கண்ணான கண்ணாடி என்னை தாங்கி தாங்கி கொள்ளனே. உள்ளும் வெள்ளம் போல் கொள்ளாத ஆசை உள்ளம் எங்கெங்கும் கரை மீறி போச்சே. குட்டி நீ வாடி மீன் குட்டி போலே நீந்தி நீந்தி செல்லடி. கண்ணுக்கு கண்ணான கண்ணாடி என்னை தாங்கி தாங்கி கொள்ளனே. மெதுவா மெதுவா தென் பாண்டி தேரு பருவே இதுக்கா பொண்ணுன்னு பேரு. அருகே அருகே எட்டாத வானம் மருவே அதுவா நீ தந்த பாசம். ஆத்தங்கரை நாணலுக்கு ஆடை கட்டி யாரு விட்டா. ஆசைகளில் கண்மொழியா இங்கே தூதுவிட்டா. நடக்கும் நடையில் நடக்கும் நடையில் கொலுசும் சங்கீதம் பாடும். மான் குட்டி நீ வாடி மீன் குட்டி போலே நீந்தி நீந்தி செல்லடி. கண்ணுக்கு கண்ணான கண்ணாடி என்னை தாங்கி தாங்கி கொள்ளனே. மடலா மடலா செந்தாழம் பூவு மணமா மணமா நீ வந்து சூட்டு. அழகா அழகா ஆவாரம் பூவு அது போல் நீ மஞ்சள் பூசு. நாதஸ்வர ஓசையிலே பாடிக்கொடு ஆசைப்படி. நீ சமஞ்ச வேளையிலே போலை தந்த மாமனடி. என்னை நான் தருவேன் பரிசம் நீ போடவாயா.
செல்லடி கண்ணுக்கு கண்ணான கண்ணாடி தாங்கி தாங்கிக் கொள்ளு நீ துள்ளும் வெள்ளம் போல் கொள்ளாத ஆசை உள்ளம் எங்கெங்கும் கரைமீறி போச்சே மான்குட்டி நீ வாடி மீன் குட்டி போலே நீந்தி நீந்தி செல்லடி கண்ணுக்கு கண்ணான கண்ணாடி தாங்கி தாங்கிக் கொள்ளு நீ ஐயா ஏய் அசையாத அப்படியே இரு நான் வரேன் சரி அடடே இவ்ளோ பிரமாதமா வாசிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியுமா என் அண்ணி வற்புறுத்துறதுனால எப்போவாது வாசிப்பேன் ஏன் உங்க அண்ணி சொன்னா மட்டும்தான் வாசிப்பீங்களா நான் சொன்னா வாசிக்க மாட்டீங்களா ஏன் வாசிக்கணுமா ஆமா வாசிக்கிறேன் அப்படின்னா இனிமே இந்த சூதாட்டத்தை எல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து நாதஸ்வரம் வாசிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ம், அப்பதான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியமா வாசிக்கிறேன் சரோஜா அப்ப நானும் சத்தியமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா இந்த மாதிரி தப்பு நடந்து போயிடும் நினைச்சுதான் அவளை ஊருக்கு அனுப்பிச்சு வைன்னு சொன்னேன். நீ அலட்சியமா இருந்துட்ட. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போச்சு பாத்தியா? தப்பா அங்க நடக்கல என்ன உங்க மனசுலதான். என்னமா சொல்ற? ஆமா, அவ பெரியவள அனுப்ப சொன்னீங்களே, உனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே நாங்க தானே. அதெல்லாம் வெறும் ஆறுதல் வார்த்தை தானா? அன்னைக்கு சரோஜா அழுதப்ப, அழாதம்மா நீ எனக்கு பொண்ணு மாதிரி, உனக்கு செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் நாங்க செய்யறோம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் அவ மேல வச்சிருந்த உண்மையான அன்புலையும் பாசத்திலையும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கன்னு. உங்க தங்கச்சிக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேவைன்னா நீங்க 1000 பேரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க. ஆனா அவளுக்குன்னு யாருமே கிடையாது. இப்பதான் உறவுன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை கெடுத்துறாதீங்கன்னு. தங்கவேலோட தங்கச்சி தங்கங்கிறத காட்டிட்டமா. உன் மனசு போலவே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, சரோஜா சத்தியம் வாங்கினதுனாலதான் சின்னத்த நாதஸ்வரம் வாசிக்கிறேன்னாரு. அது மட்டும் இல்லக்கா, அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க.
வரட்டுமா? சாவு வீட்டுக்கு வந்தவனும் ஜெயிலுக்கு வந்தவனும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது போ. இல்ல, நான் மறுபடியும் வருவேன். ஆ? ஐயா, நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச சொத்தெல்லாம் பல மடங்கா நான் பெருக்கி வச்சிருக்கேன். அந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் சரி பார்த்துட்டீங்கன்னா. கணக்கு பிள்ளை, இந்த கணக்கு நீயே வச்சுக்க. நான் தீர்க்க வேண்டிய கணக்கை தீர்த்துட்டு திரும்பவும் ஜெயிலுக்கே போறேன். ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பூஞ்சோல ஜமீன் பரம்பரையா நல்ல பேர் எடுத்த குடும்பம். அதுல நீங்க பண்ணக்கூடாத பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுல எனக்கு வருத்தம் ஐயா. மறுபடியும் அதே தப்ப மறுபடியும் அந்த தப்பை பண்ணலைன்னா என் பரம்பரையே வருத்தப்படும். முதல்ல ஒரு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. ஏமா, தனித்தவுள் தங்கவேலு வீடு எங்க இருக்கு? அவர் எங்க அண்ணன் தான். உள்ள வாங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா? வணக்கம். உங்களை தேடி வணக்கம், வாங்க. வந்திருக்காங்க. என்ன விஷயம்? ஐயா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேயா. இவங்க தான் எனக்கு பண உதவி செஞ்சு என்ன படிக்க வைக்கிறவங்க. அப்படிங்களா? இவளுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் பண உதவி செய்யறது உங்க அப்பா தான். அப்பாவா? ஆமா, அவர் இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்தாரு. இப்பதான் வந்திருக்காரு. கூப்பிடுறேன் பாரு. ஐயா, வாங்க. இதுதான் உங்க பொண்ணு சரோஜா. நீங்க என் அப்பாவா? ஆமாமா, ஹாஸ்டல்ல விசாரிச்சேன். என் பொண்ணுக்கு சடங்கெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? ரொம்ப சந்தோஷம். இதை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க பொண்ணுக்கு கூட தெரியாம அப்படி வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ம். செப்பு கம்பி வியாபாரம். எண்ணியே அவர் ஆயுள்ள 14 வருஷம் போயிடுச்சு. திருப்பி வந்துட்டாரு. நீ வாமா போலாம். இதான் என் அட்ரஸ். அவசியம் நீங்க வீட்டுக்கு வரணும். வாமா. அழாத சரோஜா, நாங்க அடிக்கடி உங்களை பாத்துக்கிறோம். சீக்கிரம் வரப்படுமா? ஐயா, நான் ராஜா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். யார் இந்த ராஜா? தெரியல. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ராஜா என் மாப்பிள்ளையோட தம்பி. சரோஜாவும் அவனும் ஒருத்தர் விரும்புறாங்க. நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அப்படியா? நல்ல பையனா இருந்தா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. அவர் தான் சடங்குல இருந்து சம்பந்தம் வரைக்கும் பண்ணி வச்சுட்டாருங்களே. வாங்க பையனை போய் பாப்போம். என்னடா சொல்ற? ஆமாங்க, சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ராஜா முடிவெடுத்திருக்கான். அண்ணி, எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்தி வைக்கிறது என்னுடைய கடமை. ராஜா, வாமா. நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஏன்? எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அப்பாவா? ஆமா, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வா போய் நேரா பார்த்தலாம். சரி, வா போலாம். போ. அவங்களே வந்துட்டாங்க. அக்கா, அவர்தான் சரோஜாவோட அப்பா. ஏறியா வண்டியில. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இந்த சாரி ஏன் எடுத்துட்டு போறீங்க? இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ல? பாம்பேல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொத்து 50 லட்சம் தேரும். அது இருக்கட்டும். ஏன் என்ன இத்தனை நாள் அனாதைன்னு சொல்லி வளர்த்தீங்க? அத சொல்லுங்க. இவன் ராஜ பரம்பரை. டெல்லியில சிபிஐ ஆபீசரா இருக்கான். இத்தனை நாளா வெளிநாட்டுல இருந்ததா சொன்னீங்களே, ஏன் என்ன பார்க்க வரல? அத சொல்லுங்க. இவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ, எனக்கு எவனும் வேண்டாம். எனக்கு புருஷனா வர போறது யாருன்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். யாரு? பொண்ணு தாயோட குழந்தை ராஜா. என்னது? எவனா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தாலும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா? அதுக்கு அவங்க காரணமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க பாக்குற மாப்பிளைய கட்டிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. ஏய், எதுக்கு பேசுற? இந்த பொண்ணு தனக்கு அப்பா கிடைச்சிட்டாரேன்னு
சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அப்பா தேவைதானான்னு வருத்தப்படும்படியா நடந்துட்டீங்களையா. இத பார், இந்த போட்டோல இருக்கிறதுல ஒருத்தன் தான் உனக்கு மாப்பிள. இந்த சவுந்தர பாண்டியன் நினைச்சதை நடத்தியே தீர்வேன். அம்மா, ஒவ்வொரு அரிசியிலையும் இன்னாருக்குத்தான் இறைவன் எழுதி வச்சிருக்கும் போது உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள தான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எழுதி வச்சிருந்தா அதை மாத்த யாராலமா முடியும்? தைரியமா இருமா. தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணி, சரோஜாவோட அப்பா பார்த்ததும் எதுக்காக நீங்க அதிர்ச்சி அடைஞ்சீங்க? இப்படி எல்லாரும் பேசாம இருக்கிறது என்ன உயிரோட சித்திரவதை செய்யற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. ராஜா, வாமா, எப்படி வந்த? அது இருக்கட்டும். எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாரு. என்ன காரணம் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல உங்க அப்பா கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாரு. அன்னைக்கு தான் உங்க அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. என்னது? எங்க அப்பா கொலை செய்யப்பட்டாங்களா? மதுரை வாழும் மீனாட்சியே, உலகம் யாவும் உனதாட்சியே, திரு கைலை வாசவி, திரு கைலை வாசவி, முழங்கும் அந்த மணியோசை கேட்குதே, விளங்கும் அன்பர் மன கோயில் தேவியே, விளங்கும் அன்பர் மன கோயில் தேவியே, மதுரை வாழும் மீனாட்சியே. மரகதம் வைரம் மாணிக்கம் தங்கம் அனைத்தையும் வென்று மின்னும் அழகு ரூபமே. கலைகளின் தாயே, மலைமகள் மாயே, தமிழ் மொழியினிலும் நாயன மொழியினிலும் நித்தம் மகிழ்ந்து நின்றிடும் அடிவழகே, கற்பக தருவெனவே வரங்கள் வழங்க, சற்றி மகரி தனிதபத பனிதரித பனித நீதவ மகரி, மதுரை வாழும் மீனாட்சியே, உலகம் யாவும் உனதாட்சியே, திரு கைலை வாசவி, முழங்கும் அந்த மணியோசை கேட்குதே, விளங்கும் அந்த மன கோயில் தேவியே, விளங்கும் அந்த
காட்டிய பரம்பொருளே வரங்கள் வழங்கு. இசையில நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. லயமும் சுதியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி நீங்க வாழ்க்கையிலேயே ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க விருப்பம். இங்க வாமா. நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். உன் ஃப்ரெண்ட ஒரு வாரம் நம்ம வீட்டுல தங்கிட்டு போக சொல்ல. ஐயோ, என் ஆளுங்க எல்லாம் மண்டபத்துல இருக்காங்க, நான் போய் ஆகணுங்க. பரவாயில்லடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தங்கிட்டு போடி. பேசிக்கிட்டே இருக்கியே, உள்ள கூட்டிட்டு போ. வாடி. உங்க நிலைமை சரியில்லை, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. போறதுக்காகவா ஜானிக வெளியே அனுப்பிச்சிட்டு நான் உள்ள வந்திருக்கேன். என்ன பாக்குற? வயிற்று பழப்புக்காக வாசிக்க வேண்டியதுதான். என்ன மாதிரி ஆளுங்களை வளைச்சு போட்டாதான் நீ வசதியா வாழ முடியும். போடா பொறுக்கி, எங்க குலத்தொழில் வெறும் கலைத்தொழில் மட்டும்தான், காசுக்காக கருப்பு விக்கிறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில என்னைக்கு நீ வாசிக்க வந்துட்டியோ அன்னைக்கே நீ எக்ஸிபிஷன்ல இருக்கிற ஒரு பொருள் மாதிரி யாரு வேணாலும் தொட்டு பார்க்கலாம். அதே எக்ஸிபிஷன்ல தான் கரண்ட் இருக்கு, போய் தொட்டு பாரு. மெயின் ஆஃப் பண்ணிட்டா என்ன எந்த கரண்ட் ஒன்னும் பண்ண முடியாது. வாடி. உங்க அம்மா காப்பாத்துனா, ஆனா அவ உயிரை என்னால காப்பாத்த முடியல. எனக்காக உயிரை விட்ட உங்க அம்மாவுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா,
உன் மனசு போல ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாம்மா, நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இப்படி எல்லாம் தனியே வராத. இல்லைங்க, நான் தான் கூட்டு வந்தேன். ஐயா, இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் செஞ்ச கொலை தெரியக்கூடாதேன்னு நான் தான் வளர்த்தேன். ஆனா இது படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்கல. அதனால அவங்க அப்பன் ஊர்ல இல்லாதப்போ இதை இங்க கூட்டு வந்தேன். ஐயா, பணத்துக்காக பழகுற இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே. இதுல என்னையா இருக்குது? என் கடமையை செஞ்சேன். வரட்டுமா? வாங்க. அம்மா, ஐயா, வரேன். வாமா. ஐயா, சரோஜாவை பத்திரமா பாத்துங்க. சரிம்மா. ஐயா, அப்பப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா சொல்றேன். வாமா. நீங்க ஒரு பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பு இல்ல. அத காரணம் காட்டி ஏன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்க. இதுல எனக்கு ஈடுபாடு இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். நீ ஒண்ணும் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். என்ன விஷயம்? பிள்ளைங்க கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜிம்மி, நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? சேர்ல உட்கார். இது உயர்ந்த ஜாதி நாய். நீங்க நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. பரவாயில்லைங்க, நடந்ததையெல்லாம் நாங்க மறந்துட்டோம். நீங்களும் மறந்துட்டு சரோஜா ராஜா கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தப்போ சரோஜா உங்க பொண்ணு மாதிரி நல்ல பையனா இருந்தா கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அவடையம்மா. ஐயா கூப்பிட்டீங்களா? இந்த செருப்பை பீரோல வை. அங்க இருக்கிற பட்டு வேஷ்டி எடுத்துட்டு வந்து இந்த செருப்பு இருக்கிற இடத்துல போடு. செருப்பை பீரோல வைக்கணுங்களா? ஐயா, எது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்கதாயா. அது உனக்கு புரியுது, சில ஜென்மங்களுக்கு புரியலையே. குப்பை தொட்டி கோபுரத்துக்குள்ள வர ஆசைப்படலாமா? என்ன நான் சொல்றது? புரியுது. நேரங்காலம் வரும்போது குப்பை தொட்டி கூட கோபுரமாகும். என்னம்மா நான் சொல்றது? ஆமாங்க, எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரியுது, சில முட்டா கழுதைங்களுக்கு அது புரியலையே. என்னைய கழுதைன்னு சொல்றேன்? தப்புதான். ஒன்ன கழுதைன்னு சொல்லி அதை கேவலப்படுத்துறது தப்புதான். சும்மா கொலைக்காத. அப்புறம் உனக்கும் இந்த நல்ல நாய்க்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். போடா வெளியே. நீ என்னடா சொல்றது? இதுக்கு மேலேயும் நான் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கட்டவில்லை. நீ பீரோவில் எடுத்து வைக்க சொன்னியே இந்த செருப்பு, அதுக்கு கூட காலில் போடுற தகுதி இருக்கு. ஆனா எந்த தகுதி இல்லாத உன் வீடு தேடி வந்த மாதிரி எனக்கு இது தேவைதான். டேய், இன்னைக்கு உன்கிட்ட தோத்துட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன்னை நான் ஜெயிச்சு காட்டல, நான் தனித்தவள் தங்கவேல் இல்லை. என்னடா இது? நீங்க தான் வேண்டிக்கிட்டீங்களே, பெரியத்தான் நல்ல செய்தியோட வந்தா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு. வாங்கிட்டே வந்துட்டியா? அத்தானை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் தான் எந்த விஷயத்துக்கு போனாலும் இது நாள் வரைக்கும் தோத்ததே கிடையாது. இதோ அத்தா வந்துட்டாரே. அண்ணே, அண்ணே வாங்கனே. பைய பாத்தீங்களா? பாத்தம்மா. பேசுனீங்களா? பேசணும். என்ன சொன்னாரு? சரின்னு சொன்னாரு. நல்ல மரியாதை. அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாமே. நான் தானே உடைக்க வேண்டிக்கிட்டேன். இங்க பாருங்கண்ணே. என்னமா இதெல்லாம்? நீங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுச்சுன்னா பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கதான் வேண்டிட்டேன். இப்பதான் என் மனசுல இருந்த பாரம் நீங்கிடுச்சு. உன் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. ஆனா என்னடா ஆனா? இன்னும் அவன் மனசுல இருக்கிற பழைய விரோதம் போகல. எல்லாம் போக போக சரியா போயிடும். நீ வேண்டிக்கிட்ட இந்த சாமி உன்னை கைவிடாது. ஏங்க, இப்ப நாம பேசின விஷயமெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான், சம்மதம் தான். 100 ஏக்கர் நிலம், இந்த பங்களா, 100 பவுன் நகை எல்லாம் ஓகே தான். மாருதி காருக்கு பதிலா கண்டாசா கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு பையன் ஃபீல் பண்றா. கண்டாசா காரன்னாங்க, காண்டாமிருகத்தையே கொண்டாந்து நிறுத்துறேன், பையனை ஏறிட்டு போ சொல்லுங்க.
பொண்ணை கூட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க. இந்தாம்மா பொண்ணை கூட்டு வா. நான் தான் சவுண்ட் கொடுக்கறேனே, கொஞ்சம் இருங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள புகுந்து எங்க பொண்ணு தோள் மேல கைய போட்டு வருவேன்? என்ன அநியாயங்க இது? கொஞ்சம் ஏமாந்தா முத்தமே கொடுத்துருவான் போல இருக்க. முதலாளி என்னது? எனக்கு மாத்திரம் கோபம் இல்லைங்களா? இவன் செஞ்ச தப்புக்கு சட்டத்துல எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? டேய், எங்க வீட்டு பொண்ணு முத்தமாடா குடுக்கற நீ விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்க. ஆமா சொல்லுவேன். விவரமா சொல்லு பாப்பா. நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். இது வரைக்கும் காதலிச்சிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துடுவேனே, அப்புறம் எப்படி நீ காதலிப்ப? விவசாயட்ட குடும்பம் அப்படி சொல்ல முடியாதுங்க. வந்து காதலிச்சாலும் காதலிப்பானுங்க. டேய், போற போக்க பார்த்தா ஏற்கனவே அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லுவ போல இருக்க. பொண்ணு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க விட்டுட்டு போறதா இல்ல. எங்களுக்கு தேவை துட்டு. உங்கள மாதிரி மட்டமான ஆளுங்க கிட்ட நானும் என் சரோஜாவை விட்டுட்டு போறதா இல்ல. வா சரோஜா. அப்புறம் பாத்துக்கலாங்க முதலாளி. முதலாளி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கொள்ளிக்கட்டை எடுத்து உங்க தலையை சொரியாதீங்க. எதிரி வீட்டை தான் கொளுத்தணும். டேய் நாதமணி, டேய் வாடா வெளிய. வாடாண்ணா. ஏண்டா குலைக்கிற? போடா. ராஜா, இந்த நாயை இனிமே வீட்டோட கட்டி போடு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ இது அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அவமானப்படுத்திடுச்சு. நான் ஜெயில இருந்து வந்த உடனே உன் குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ணு ஒருவேளையாவது உன் வீட்டுல கை நினைச்சிட்டாளுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு நான் உயிரோடு விட்டுட்டு போனேன். இதான் இவனுக்கு கடைசி வாணி. இவனோட நிழல் கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. மீறி வந்தா இவனோட சாம்பல் தான் இங்க வரும். நிறுத்துறா. யார மிரட்டுற? எனக்கு வெறும் நாதஸ்வரம் மட்டும் தான் வாசிக்க தெரியும் நினைச்சியா? ஒன்ன மாதிரி ஆளுங்களை நாரா கிழிக்கவும் தெரியும். ஏய், நீ 10 காசு பட்டாசு, உன்னால இந்த பாறையை உடைக்க முடியாது. நான் பரம்பரை பணக்காரன். என்ன மாதிரி ஆளுங்க போடுற பிச்சை காசுல தான் உன்ன மாதிரி ஆளுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏய், கட்டின பொண்டாட்டியே கொலை பண்ண கொலகார பாவினி என்னடா காலமா பேசுற? ஏய், என் பொண்டாட்டியை தான்டா நான் கொலை பண்ணேன். இன்னொருத்தன் கை பிடிச்சு இழுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற மானங்கட்ட ஜென்மம் நான் இல்லடா. ஏய், நான் சொன்னேன். வாடா டேய். வாடா. அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? இன்னைக்கு அவன் 2 லெவல் பார்த்தேன். பொறுமையாடுறா. எப்படா பொறுமையா இருக்கிறது? அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு சொன்னேன்ல, இப்ப சரியா போச்சு இல்ல? அது இல்ல மாப்பிள. என்னடா மாப்பிள, உன் வேலையை பார்த்துட்டு போடா. இது என் குடும்ப பிரச்சனை. எதுடா உன் குடும்ப பிரச்சனை? ஏன்டா உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுற? உனக்கு ஒண்ணுனா நான், எனக்கு ஒண்ணுனா நீ. ஏன் நான் பொறுமையா இருக்கேன்? இதை விட பெரிய அவமானத்தை எல்லாம் நான் தாங்கி இருக்கேன். அவனை எங்க அடக்கணும், எப்படி ஒடுக்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா ஆத்திரப்பட்டு அறிவு கெடுத்தனமா பேசாத. போடா உள்ள போடா. அயோக்கிய ராஸ்கல், யார கட்டணும் வீட்டுக்கு போனேன்? இந்த பார், நான் எவ்வளவு பார்த்து கை நீட்டணும் அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். என்னங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அந்த எச்சுக்களை போய் நம்மள கேவலமா பேசுறாங்கிறதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாம கெடுக்கலாமா? அதுக்காக என் தன்மானத்தை இழக்க சொல்றியா? அப்படி சொல்லுங்க. என் கற்பை காப்பாத்து அந்த பொண்ணோட அம்மா உயிரே விட்டா அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாமா? அவங்க அம்மா உயிரை விட்டாங்க, இவனு அங்க போய் சாகணுமா? ஏங்க, அவன் உயிர் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லையா? இருந்தா அப்படி பேசுவியா? அது சரி, அவன் உன் தம்பியா இருந்தா தானே. என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா உனக்கு என்ன, வாழ்ந்தா உனக்கு. இன்னொருத்தன் கை பிடிச்சு இழுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற மானங்கட்ட ஜென்மம் நான் இல்லடா. அவன் தம்பியா இருந்தா தானே. என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா உனக்கு என்ன, வாழ்ந்தா உனக்கு. நான் ஜெயிச்சிடல, காசு கொடுறா. டேய், கோலி ஆடுறியா? இதுல பந்தயம் வேற. வாடா போங்கடா. உட்காரு.
நீயும் இதே மாதிரி வாசி. டேய் வாசிடா. ஸ்வரத்தை சரியா அப்படி. அவன் தம்பியா இருந்தா தானே என் கூட எல்லாம் பிறந்துட்டான். அவன் செத்தா அவனுக்கு என்ன, வாழ்ந்தா அவனுக்கு. இப்ப தூங்க. அண்ணி ஒண்ணுமே சாப்பிடலையே, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்க அண்ணி. ஒண்ணு வேண்டாப்பா. வேண்டப்பா, நீ போய் என் காலை அமுக்கிட்டு. ஏன் என் அம்மா காலை நான் அமுக்கி விடக்கூடாதா? ஓய், எங்கடா பொட்டியும் கைமா கிளம்பிட்ட? என்னால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். என் பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். ஏய், போடா உள்ள. இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடா? வீட்டுக்குள்ள போல நான் வெளியே காதலடா பொண்ணு, காதல். ரெண்டு நாள்ல சரியாயிடும். மாத்திரையே சாப்பிடுங்க. சரி, நான் வரட்டுமா? பொண்ணு தாய், நான் தப்பு செஞ்சதா நீ நினைச்சா 4 கேள்வி கேட்டுக்கலாமே. அதை விட்டு இது மாதிரி செய்யலாமா? நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி செத்த உனக்கு என்ன. நீங்க அடிக்கிறத தடுக்கவும் முடியல, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல. அதனாலதான் என்ன மன்னிச்சிரு பொண்ணு தாய். அவனுக்கு நீ தாய்க்கு தாயா இருந்ததை நான் ஆத்திரத்துல மறந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதே, அத நீ மறந்துடாதம்மா. அத நான் மறக்கல. ஆனா என் நிலைமையில இருந்து பாருங்க, ராஜாவையும் அந்த புண்ணிய 2 கண்ணா நினைக்கிறேன். அதுல எதுக்கு நான் இழக்க முடியும் சொல்லுங்க? சுந்தர், சுந்தர் நில்லுங்க. சுந்தர், ராஜா சரோஜா உடனே சந்திக்கணுமா? இதை எப்படியாவது சரோஜாவுக்கு தெரியப்படுத்தணும். இருமா, இதை விட முக்கியமான விஷயம் கோயில்ல சொன்னாங்க. சரோஜாவுக்கு நாளைக்கு கல்யாணமா. அந்த கல்யாணத்தை முதல்ல தடுத்தாகணும். என்ன என்ன ஒரு சூப்பர் ஐடியா. பிரிஞ்சிருக்கிற 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. मेरी प्यारी होई जान से रानी होई कट्टी 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 विपम वाटी टक्कर जाकी होई निकद बाकी होई बुद्धि सोल्ल पाட்டு ஒன்னு பாடி ஆதி நாளிலே ஆண்டவிந்த கட்டிதான் இப்ப ஆபரேஷனால் ஆட்டி வைக்கும் கட்டிதான் கட்டியில பொல்லாத பட்டா கட்டி
கத்தி இல்ல பொல்லாத பட்டா கத்தி கையில நீ தூக்காத முட்டா குத்தி मेरी प्यारी होय झांसी रानी होय कत्ती 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 विपम वाड़ी டக்கர் ஜாக்கி ஹோய் நிக்குது பாக்கி ஹோய் புத்தி சொல்ல பாட்டு ஒண்ணு பாடி வடநாட்டு ஜோடி வந்து ஆட்டமழகா ஆடுது ஆசை தமிழில் பாடுது எதிர் வீட்டு ஜன்னல் பக்கம் கண்ணு எதையோ தேடுது என்ன நினைச்சோ ஆடுது ஓய் வம்பு செய்ய வேணாம் கண்ணு வந்த வேலை பார்த்துக்கோ கொம்பு தேனே மெல்ல வந்து கைய மேல போட்டுக்கோ நீ சிரிச்சாது கீச்சில் ஆகுது அரவடு கேக்கோ ரசகுல்லா தேடுது வாங்குறவ நல்லா தனியாடுற டாங்கு டாங்கு கை தாளம் நீ போடுற மேரி प्यारी होई झांसी रानी होई कत्ती 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 विपम वाड़ी டக்கர் ஜாக்கி ஹோய் நிக்குது பாக்கி ஹோய் புத்தி சொல்ல பாட்டு ஒண்ணு பாடி உன்னை தேடி நல்ல காலம் ஃபாலோ பண்ணுது பார்த்துக்கோ பாட்ட ஒழுங்கா கேட்டுக்கோ சரியான ராஜயோகம் கூடி வருது கண்மணி ஓடி வருது அம்மனே ஓ, நீரும் நீரும் சேரும்போது யாரோ வந்து கேட்பது நெஞ்சு நெஞ்சு கூடும்போது யாரோ என்ன பாடுது ஓய் ஜல்தி ஜல்தி சரியா புரிஞ்சுக்க ஹாய் அரே அல்கி கொல்கி ஆட்டம் பார்த்துக்கோ கமல் போல நல்லா தனி ஆடுற தமிழ் மேல நல்லா தனி பாடுற अड़ा मेरी प्यारी होई झांसी रानी होई कत्ती 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 विपम वाड़ी हाँ டக்கர் ஜாக்கி ஹோய் நிக்குது பாக்கி ஹோய் புத்தி சொல்ல பாட்டு ஒண்ணு பாடி ஆதினாளிலே ஆண்டவிந்த கத்திதான் இப்ப ஆபரேஷனா ஆட்டி வைக்கும் கத்திதான் ஹை 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 கத்தி இல்ல பொல்லாத பட்டா கத்தி கையில நீ தூக்காத முட்டா புத்தி கத்தி இல்ல பொல்லாத பட்டா கத்தி கையில நீ தூக்காத முட்டா புத்தி मेरी प्यारी होई झांसी रानी होई कत्ती 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 विपम वाड़ी हाँ டக்கர் ஜாக்கி ஹோய் நிக்குது பாக்கி ஹோய் புத்தி சொல்ல பாட்டு ஒண்ணு பாடி அம்மா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சிட்டோம். ஆமாக்கா அத்தை சரோஜாவை கூட்டிட்டு தான் வருவாரு இதை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். மழை அதிகமா பெய்யுது, மாப்பிள்ள ஆத்த கடந்து வரணும், எப்படியா வருவாரு? அதெல்லாம் வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஐயா மாப்பிள்ள வந்தாச்சுங்கய்யா, மாப்பிள்ள வந்தாச்சான், வரவேற்க ஏற்பாடு பண்ணுங்க. சொன்ன கேளுமா, இந்த புடவையை கட்டிக்க. ஏய், பொண்ணுங்களா ஆரத்தி எடுக்க போங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு. போ போ. இந்தாம்மா, ராஜா இதுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கான். ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு ஏந்திரி ஏந்திரி.
இந்தாம்மா இதுல எழுதினபடி நடந்துக்க. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமாயிரு, அதுவே எனக்கு போதும். சீக்கிரம் புறப்படு. நீ போ, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா பொண்ணை காணங்க. பொண்ணை காணுமா? ஏய் வாங்கடாங்க. ஐயா ஏய் பொண்ணு பின் பக்கமா தப்பிச்சு போயிருக்கா. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு பொண்ணை தூக்கிட்டு வாங்க. ஏய் வாங்க. ஐயோ ரவுடி பசங்க. அம்மா அம்மா ராஜாவை சவுந்தரப்பட்டி ஆளுங்க அருவா கம்பட்ட விரட்டிட்டு போறாங்க. எங்க? படகுத்துற பக்கம். ராஜா! ஏய் பய அவுட் ஆயிட்டான்டா. தூக்கி எறிங்கடா. ராஜா! இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? கடலும் நதியும் காஞ்ச பிறகும் பாயும் இந்த ஆறு தாய் பாசம் இன்னு பேரு
வயிற்றில் சுமந்த தாய் இங்கே இங்கே இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? பாசம் அது கலையாதது, வேஷம் இட அறியாதது, தாயென்பதே அதுதானம்மா, யாரென்பது இதில் ஏனம்மா? தென்னையையும் புள்ளையின்னு சொல்லி வச்ச பூமி இது, புள்ள இதை இல்லை என்ன தள்ளி வைக்க போகிறது? தாயாக சேயாக இணைஞ்ச மனசு நீங்காது, இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? கடலும் நதியும் காஞ்ச பிறகு பாயும் இந்த ஆறு, தாய் பாசம் இன்னு பேரு. அம்மா எனும் ஒரு சொல்லிலே ஏதோ ஒரு இசை கேட்குது, கண்ணே எனும் அவள் சொல்லிலே காயங்களும் குணமாகுது. தாயின் சொல்லைப் போல ஒரு வேதமெங்கும் கேட்டதில்லே, தாயின் அன்பைப் போல ஒரு தெய்வத்தையும் பார்த்ததில்லே. ஆராரோ ஆராரோ அவளுக்கு உவமையார் இங்கே, இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? கடலும் நதியும் காஞ்ச பிறகும் பாயும் இந்த ஆறு, தாய் பாசம் இன்னு பேரு. வயிற்றில் சுமந்த தாய் எங்கே எங்கே, மனத்தில் சுமந்த தாய் இங்கே இங்கே, இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? ஆதமனே, நல்ல நேரம். உங்க மனைவி உங்க தம்பி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. இல்லனா அவனை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இத பாருங்க, உங்க குடும்ப விஷயத்துல தலையிட நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டிய முறையில சொல்றேன். இந்த விஷயத்தை இதுக்கு மேல வளர விடுறது நல்லதில்ல. அப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர் சொன்னதை கேட்டியாடா? உன்னோட போராடி போராடி எங்களுக்கும் களைச்சு போச்சு. உனக்கு புத்தி சொல்றதும் பைத்தியக்காரனுக்கு பல்லு தேய்ச்சி விடுறதும் ஒண்ணுதான். கடைசியா ஒண்ணு சொல்றேன், உயிருக்கு உயிரா காதலிச்சவங்களை பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லடா. இந்த பாரு, உன் பிடிவாதத்தினால இவன் உயிர் போதான் போகுது. உன் கௌரவம் வந்து இவன் உயிரை காப்பாத்தான் நான் பாக்குறேன். வாடி போலாம். இல்ல மாப்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் பிடிவாதமா இருக்க நான் ஒண்ணும் மடையன் இல்ல. எப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பனே தூக்கி அஞ்சு நம்மளே கதின்னு வந்துச்சோ, இனிமே நாம யாருன்னு அவனுக்கு காமிக்கணும். வணக்கம். அடடே வாடா, எப்ப ஜெயில இருந்து வந்த? வந்து ரொம்ப நாளாச்சு சித்தப்பா. வந்ததுல இருந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னப்பா, என்ன விஷயம்?
தனித்தவள் தங்கவேலு என் மகளை கடத்திக்கிட்டு போய் அவன் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால என் மானமே போச்சு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்னப்பா யோசிக்கிறீங்க? ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம், வாங்க போலாம். வாங்க வணக்கம். வாங்க வாங்க மாவுல வாங்க. 15 வருஷமா இன்னும் அதே சுதிப்பட்டி தானா? உண்டா? போன வருஷம் ஆடிப்புறத்திலேயே ஆடுதுறையில என்னுடைய தனி நாதஸ்வர கச்சேரி. விடிய விடிய ஜனங்க என்ன விடவே இல்லையே. அவ்வளவு ரசிச்சாங்களா? வாசிக்க விடலையா? இப்போ நான் பாத்துக்கிறேன் அவனை. என்னங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அண்ணே, அவங்க இடம் தெரிஞ்சு வந்து கலாட்டா பண்றாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுவோம். வாசிங்க அண்ணே. பொண்ணுதாய் நீ வந்து வாசிமா. ஏ அவர் சொல்ற வாசிமா. வலியம்மா நீ பொண்ணை கூட்டிட்டு மேடைக்கு போ. சீக்கிரம் ஆரம்பி.
ஆ